அமித்ஷாவுக்கு எதிராக கார்கே சிறப்புரிமை நோட்டீஸை பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை நீங்க குறிப்பிடுங்க கணபதி. அதாவது மாநிலங்களவையிலே பேசும்போது மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அண்ணல் அம்பேத்கருக்கு அவமரியாதை ஏற்படும் வகையிலே பேசியிருக்கிறார் என்பது காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அமித்ஷாவுடைய பேச்சின் ஒரு பகுதியை மட்டும் சுட்டிக்காட்டி அதன் அர்த்தத்தை திரித்து காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் என பாஜக பதில் கொடுத்து வருகிறது. இந்நிலையில்தான் மாநிலங்களவையிலே எதிர்கட்சி தலைவராக இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே அமித்ஷாவுக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதாவது உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பி உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். வேறு பல காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதே போலவே அமித்ஷாவுக்கு எதிராக உரிமை மீறல் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் நரேந்திர மோடி அவரை மத்திய அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில்தான் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் நேற்று தங்கள் விளக்கங்களை அளித்திருக்கிறார்களே தவிர இதுவரை பாஜக எந்த நடவடிக்கையும் அமித்ஷா மீது எடுக்கவில்லை என காங்கிரஸ் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது. ஆனால் அமித்ஷா பேசியதில் தவறே இல்லை. அவர் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்தது காங்கிரஸ் தான் என்பதை வலியுறுத்தி விளக்கி வரும்போது அதில் அவர் குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து காங்கிரஸ் கட்சியினர் அதற்கான அர்த்தத்தை திரித்து வருகிறார்கள் என இரண்டு பக்கங்களும் மாறி மாறி குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் மல்லிகார்ஜுன் கர்கே உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். ஆனால் மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே இன்று எந்த நடவடிக்கையும் எந்த அளவிலும் நடைபெற முடியவில்லை. மக்களவையிலே EV.K.S. இளங்கோவனுக்கு இரங்கல் மட்டும் படிக்கப்பட்டது. இத்தகைய சூழலிலே இந்த நோட்டீஸ் எப்போது பரிசீலனைக்கு வரும், இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. மதியம் 2 மணிக்கு மாநிலங்களவை கூடும்போது இந்த கடிதம் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது தெரிய வரலாம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாஜகவும் காங்கிரஸும் மாறி மாறி வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில அமித்ஷாவுக்கு எதிராக கார்கே சிறப்புரிமை நோட்டீஸை பிறப்பித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன நடக்குது அப்படின்னு. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.